இன்னைக்கு அந்த ஜாதியை பாதுகாக்கணும்னு அரசாங்கம் நினைக்குது. மத்திய அதாவது ஒன்றிய அரசாங்கம் இங்க உள்ள பாப்பான் நினைக்கிறான். நம்முடைய சாட்சிக்கு கவிஞர் அவர்கள் 9ஆம் தேதி விடுதலை பிரசன்ன ஐயர் அப்படின்னு ஒருத்தன் வலைதளத்துல எழுதுறான். மொத்தம் வந்து அவன் 16 ஜாதிக்கு தான் எழுதியிருக்கான். மொத்தம் 6400 ஜாதிக்கு மேல இருக்குது இந்தியாவில். இங்கேயே பெரும்பான்மை ஜாதியை விட்டுட்டாங்கன்னு தெரியல, ஒரு 16 ஜாதியை மட்டும் எழுதுறான். ஐயர் என்று அழைத்தோம் ஆன்மீகம் தெரிந்தது, தேவர் என்று அழைத்தோம் தெய்வீகம் தெரிந்தது, கள்ளர் என்று அழைத்தோம் அதாவது பாத்தீங்கன்னா வீரம் விளையாடியது, நாயக்கன் என்று அழைத்தோம் நிர்வாகம் நிறைந்திருந்தது. 16 ஜாதி சொல்ல வேண்டிய நடுவர்கள். படையாச்சியார் என்று அழைத்தோம் படைகள் நடுங்கியது, வன்னியர் என்று இழந்தோம் அது படையாச்சி வன்னியர் என்னன்னு எனக்கு ஒண்ணு விளங்கல. அவன் எழுதியிருக்கான், பாப்பா எழுதியிருக்கான். மிக முக்கியமா என்ன சொல்றான், ஜாதிக்கு ஒரு குணம் இருக்கத்தான் செய்தது. என்ன சொல்றான், ஜாதிக்கு ஒரு குணம் இருக்கத்தான் செய்தது. ஜாதி பெயரோடு அழைத்த போது அனைத்து சமுதாயமும் அமைதியாகத்தான் வாழ்ந்தது. திராவிடன் என்று அழைத்த போதுதான் திருடுவது எப்படி என்று தெரிந்தது. எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு அசப்பும், எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு பாப்பார பையன் எழுதுவான். நல்ல அரை பக்கத்துக்கு குறைவில்லாமல் நம்முடைய கவிமாமணி கவிஞர் அவர்கள் மிகச்சிறப்பாக பதில் சொல்லி இருக்கிறார். நம்ம விடுதலையில வந்ததுதான். ஜாதிக்குன்னு ஒரு புத்தி இருக்கா? அப்படிதான் இருக்கா? யாராவது அடையாளம் சொல்ல முடியுமா?